மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கனமழையின் காரணமாக கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 90% சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது. அந்த பகுதிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் மீட்பு பணியில் குழுக்களை அனுப்பி சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இதில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே களத்தில் இருந்து அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. 5000 பிரெட்டு, பிஸ்கெட்டு, போர்வைகள், குடிநீர் போன்ற பொருட்கள் இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் அளவிற்கு ஃப்ளைட் மூலியமாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. ஏர் ட்ராப் மூலியமாக ஒரு பேக்கில் ஒரு பிரெட்டு, பிஸ்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ரஸ்க்கு போன்ற தனித்தனியாக பேக் பண்ணப்பட்டு ஒரு 400 பேக் செய்து ஏர் ட்ராப் மூலியமாக, ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கும்படி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கப்பட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவே சென்னை மாநகராட்சியின் சார்பாக 71 மோட்டார் பம்புகள் அனுப்பப்பட்டு உள்ளது. 50 HP மோட்டார் வரை 5 முதல் 50 HP மோட்டார் வரை அனுப்பப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே 29 மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 9 மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக 100 HP மோட்டார் 12 நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிருந்து அனுப்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதலாக மோட்டார்கள் தேவை இருக்கு என்று தெரிவித்தவாறு இன்று 29 மோட்டார் பம்புகள் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று இரவு இங்கே சென்னை மாநகராட்சியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சென்னை மாநகராட்சியின் இயந்திர பொறியாளர்கள் 3 டீமாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார்கள். நேற்று 4 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் 7 எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் நேற்று இரவே புறப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிக்கு சென்று அடைவார்கள். இன்று கூடுதலாக மெக்கானிக்கல் துறையை சார்ந்த ஒரு 4 அதிகாரிகளும், எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு 7 அதிகாரிகளும் மொத்தமாக இன்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பேரில் சென்னை மாநகராட்சியின் கூடுதலாக இயந்திர பொறியாளர்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தால் கூடுதலாக மோட்டார் பம்புகளோ இல்லை பொறியாளர்களோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து இன்று நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து தனியார் வங்கிகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக யாராவது என்ஜிஓஸோ தனியார் நிறுவனங்களோ இவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இங்கே ரிப்பன் மாளிகையில் எங்களிடம் தெரிவித்தால் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை இங்கு வாகனங்கள் செல்கிறது. அந்த வாகனங்களில் மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களையும் ஏற்றி சென்னை மாநகராட்சி மூலியமாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த மோட்டர் பம்பெல்லாம் அங்கே போயிடுச்சா, அங்கே பணியாற்றிட்டு இல்லை, நேற்று இரவு தொடங்கப்பட்டு இப்போ மதுரையில் இருக்கிறாங்க. விரைந்து அவர்கள் செல்வாங்க. 3 டீமாக சென்றிருக்காங்க. ஒரு டீம் பாதியில் இருக்காங்க, ஒரு டீம் அங்கே ரீச் ஆகிருக்கிறாங்க தெரிவித்திருக்காங்க. இப்போ அங்கே பொதுமக்கள் முழுவதுமாக ஃப்ளட்டாக இருக்கிறது நம்ம காணொலியில் செய்திகளில் பார்க்குறோம். அவங்களுக்கு இப்போ உணவு தான் முக்கியமாக இருக்கிறது. அதனால் பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, பால் பவுடரு, பெட்ஷீட்டு, குடிநீர் இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் எல்லாமே இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறது. எந்த மாவட்டத்துக்கு போகுது, இல்லை அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க? இல்லை, இங்கேருந்து நம்ம அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட் தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆனோன்னு எந்த பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த லோக்கலில் இருக்கவங்க தெரிவிக்கிறவாறு அந்த பகுதிகளெல்லாம் முதல் ப்ரியாரிட்டியில் வழங்கப்படும். இல்லை, இப்போ மழை அங்கே கொஞ்சம் விட்டு இருக்கு. எல்லாருமே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம இப்போ பேரிடர் காலத்தில் போர்க்கால அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் இந்த மிஞ்சாம் புயல் தாக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து சிறப்பாக பணியாற்றி ஒரே வாரத்தில் நம்ம சென்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே போல் அங்கேயும் இயல்பு நிலை கொண்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கேயும் விரைவில் இயல்பு
இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் அரசு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இண்டிவிஜுவல்ஸ்லாம் அங்கே இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து ரிலீஃப் மெட்டீரியல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மாநகராட்சி மூலயமா அதை கோஆர்டினேட் பண்ணால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க உங்களை எப்படி அணுகுவாங்க? இங்கே சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ இல்லை தனியார் நிறுவனங்களோ நிறைய பேர் வந்து இதில் வாலண்டரியாக இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து எப்படி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை சேர்க்கிறது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து சில பேருக்கு இருக்குது. ஏன்னா வாகனங்கள் செல்லக்கூடிய சூழலில் வந்து அந்த பகுதிகள் இல்லை. அதனால் சென்னை மாநகராட்சிக்கு இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து நீங்கள் எங்களிடம் தெரிவித்தால் இங்கேருந்து டெய்லி 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வாகனங்கள் இங்கேருந்து அங்கே செல்ல இருக்கிறது. ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இந்த பகுதிகளிலேருந்து அந்த பொதுமக்களுக்கு சென்றடையுமாறு நாங்கள் இங்கே ஏற்பாடுகள் செய்துள்ளோம்.